இந்த அஷ்ட அங்கத்தோட நமஸ்காரம் பண்றதுக்கு தான் அஷ்டாங்க நமஸ்காரம். 8 நமஸ்காரம். இது அப்படியே நாவுக்கரச நாயனார் தமிழ்ல எடுத்து கொடுக்குறார் அங்கமாலேன்னு பேரு. நம்ம எப்படி வாழணுங்கிறதுக்காக உள்ளது அந்த சமர்ப்பணம். அதை ஆச்சாரியார் சொன்னதுதான் மனஸ்தே பாதாச்சு. எப்போதும் என் மனசு சரணத்திலேயே நினைக்கணும். நிவசது வச்சகா ஸ்தோத்திர பணிதம். வாக்கு எப்போதும் பகவன் நாமாவை சொல்லிட்டே இருக்கணும். கரௌச்ச அபியர்ச்சாயா. என் கை எப்போதும் பூஜை பண்ணிட்டே இருக்கு. நம்மளுடைய உடம்பு எடுத்துட்டோம்னா சரீரம்னு ஒரு வார்த்தையா சொன்னோம்னா இதுல கண்ணு இருக்கு, காது இருக்கு, மூக்கு இருக்கு, வாக்கு இருக்கு, நாக்கு இருக்கு, கை இருக்கு, கால் இருக்கு, எல்லாத்துக்கும் மேல ஹிருதயம் இருக்கு, மனசு இருக்கு. இது அஷ்ட அங்கம்னு பிரிப்பா. இந்த அஷ்ட அங்கத்தோட நமஸ்காரம் பண்றதுக்கு தான் அஷ்டாங்க நமஸ்காரம்னு பேர். ஒருமனை கீழே விழுந்து நமஸ்காரம் பண்றது மட்டும் இல்ல, அந்த அஷ்டாங்க நமஸ்காரம் பண்ண தெரிஞ்சவாளை பார்த்தேன்னா தெரியும். இப்படி பண்ணிட்டு இப்படி பண்ணுவா. இந்த காது கீழே படணுங்கிறதுக்காக இப்படி ஒரு தடவை பண்ணுவா. கையை இப்படி ஒரு தடவை பண்ணுவா, இப்படி ஒரு தடவை பண்ணுவா, காலை பெரட்டி பண்ணுவா. ஏன்னா 8 அங்கமும் 8 அங்கத்தினாலையும் இந்த 8 அங்கத்தினால நமஸ்காரம் பண்றது தான் இன்னைக்கு ருத்ரைகாதசினி பண்றது. 8 நமஸ்காரம் பண்ணணும் எல்லாரும் வாங்கோ அப்படிங்கிறாரோன்னு வாத்தியார். அதுதான் முதல்ல இந்த மகன்யாசம் ஆரம்பிக்கிறதே 8 நமஸ்காரம் பண்ணணும் எல்லாரும் வாங்கும். அப்புறம் 13 நமஸ்காரம் ஒன்று தனியா உண்டு. அந்த 8 நமஸ்காரம் அப்படின்னு ஆரம்பிக்கிறது அந்த மந்திரம் என்ன? இரண்யகர்ப்பசமவர்த்ததாக்ரே பூதஸ்ய ஜாதः பதிரேக ஆசீத் சதாதார பிருத்திவீந்த்யாமுதே மாங்கஸ்மை தேவாய உமாமகேஸ்வராய். ஏ கண்ணன் தூர்க்கே ராஜா வாத்தியார். ஆனா எங்களுக்கெல்லாம் குழந்தை அவர். அதனால என்னன்னு நான் கேட்டேன் தவிர நீங்க என்னமே நம்ம வாத்தியார் அப்படி கேட்கறாருன்னு நினைச்சுடாதீங்க. அவரும் அப்படியே அதே பிரியத்தோட உள்ளவர். 8 நமஸ்காரம். இது அப்படியே நாவுக்கரச நாயனார் தமிழ்ல எடுத்து கொடுக்குறார் அங்கமாலேன்னு பேரு. தலையே நீ வணங்காய் தலைமாலை தலை கணிந்து தலையாலே பலி தேடும் தலைவனை தலையே நீ வணங்காய். நெஞ்சே நீ நினையாய் நிமிர் நின் சடை நின்மலனை மஞ்சாடும் மலை மங்கை மணாலனை நெஞ்சே நீ நினையாய் அப்படின்னு ஒன்னொன்னுக்கு வரும். வாக்கே இன்னும் மூக்கே நீனுவராய் இப்படின்னு ஒவ்வொரு அங்கத்தையா சொல்லி கடைசியில உற்றார் யார் உளரோ எவன் உயிர் கொண்டு போகும் பொழுது குற்றாலத்துறை கூற்ற நல்லால் நமக்கு குற்றார் யார் உளரோ. அழகா முடியும். அது கொட்டி கிடக்கு தமிழ்ல எவ்வளவு விஷயம். நம்ம எப்படி வாழணுங்கிறதுக்காக உள்ளது அந்த சமர்ப்பணம். அதை ஆச்சாரியார் சொன்னதுதான் மனஸ்தே பாதாப்ஜே. எப்போதும் என் மனசு சரணத்திலேயே நினைக்கணும். நிவசது வச்சகா ஸ்தோத்திர பணிதம். நிவசதுன்னா இருக்கட்டும், வச்சகா ஸ்தோத்திர பணிதம். இந்த வாக்கு இருக்கு பாருங்க, வம்பு பேசவே கூடாது. வம்பு பேசவே கூடாது. ஏன்னா க்ஷீணமாயு க்ஷணே க்ஷணே யமஸ்ய கருணா நாஸ்தி காலக்ஷேபோ ந கர்த்தவ்யா. ஆனா நமக்கு பேசுறதுக்கு அதுதான் பிடிக்கும். பேசுறதுக்கு பாருங்க, ராமா ராமா ராமான்னு ராத்திரி முழுக்க ஜபம் பண்ணுன்னா தூக்கம் கண்ண சுழட்டும். நல்ல பம்பு ஒண்ணு கிடைச்சுன்னு வச்சுக்கோங்க. பொழி சொல்வதென்றால் கொண்ட மட்டும் துல்லும் கோவிந்தா என்றே சொன்னால் கொண்டு உறக்கம் தள்ளும் என்ன புண்ணியம் செய்தேனோ சத்குரு. ஹரிதாஸோட கீர்த்தனர், குருஜியோட கீர்த்தனர். பொழி சொல்வதென்றா ஒருத்தையாரை பத்தி பேசுறதா இருந்தா 2 முழம் நீர். ஜானகி காந்த ஸ்மரணம்னா தலையை ஒழிஞ்சு விட்டுவான். கோபிகாஜீவனை சொன்னா கோவிந்தா கோவிந்தான்னு சொன்னா என்ன தப்பு? அது சொல்றதுக்கு கூட வராது மனசு. வாக்கு எப்போதும் பகவன் நாமாவை சொல்லிட்டே இருக்கணும்.
கரோச்ச அபியர்ச்சாயா, என் கை எப்போதும் உனக்கு பூஜை பண்ணிட்டே இருக்கும். நல்ல புஷ்பங்கள் நல்ல செடிகளை வச்சு என் கையால ஜலம் ஊற்றி என் கையால பூவை பறிச்சு ஒரு வில்வம் ஒரு ஒரு மல்லிகை ஒரு நந்தியாவட்டை எடுத்து பரமேஸ்வரன் தலையில வச்சா போதும். நீங்க 1 கிலோவை வாங்கிட்டு வந்து பூஜை பண்ணணுங்கிற அவசியமே கிடையாது. நீங்க உழைச்சு நீங்க பார்த்து நீங்க பேசி வளர்ந்த செடியில பூத்த பூவா இருக்கணும். அப்படி ஒண்ணு உண்டான்னு பண்ணி பார்த்தாதான் தெரியும். என்னமோ பூ வாங்குறது பெரிய விஷயமே இல்லை, பணத்தை விட்டுறிஞ்சா பூ வந்துடும். ஒரு செடியை வச்சு ஒரு பூவை பூக்க வச்சு பார்த்தாதான் தெரியும். அது ஒரு பிரசவம் மாதிரி, அது கர்ப்பகாலம்னு பேரு. அதோட பேசணும் நித்தியம், அதோட பழகணும், தடவி கொடுக்கணும். அப்படி ஒரு பூ பூத்து அதை கொண்டு போய் பரமேஸ்வரன் தலையில வச்சுட்டா அப்படி சந்தோஷப்படுவானாம் பகவான். மேலும் இது போன்ற சிறப்பான நிகழ்ச்சிகளை காண இப்போவே லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.